திருநெல்வேலியில் மகனுக்கு சரியாக முடிவெட்டாததால் ஆத்திரமடைந்த போலீஸ்காரர் சலூன் கடையை பூட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தவறு யார் பக்கம்? நியூ ஸ்டைலில் முடிவெட்டிய மகன், இடமாற்றம் செய்யப்பட்ட போலீஸ்காரர், நடந்தது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றுபவர் நேவிஸ் பிரிட்டோ. இவரது மகன் அப்பகுதியில் உள்ள ஒரு சலூன் கடைக்கு முடிவெட்டி விட்டு வீடு திரும்பினார். சிறுவனின் விருப்பப்படி நியூ ஸ்டைலில் அவர் முடிவெட்டியுள்ளார். சிறுவனின் நியூ ஹேர் ஸ்டைலை பார்த்ததும் அவரது தாய் கடும் அதிர்ச்சி அடைந்து தனது கணவருக்கு செல்போனில் தகவல் தெரிவித்தார். நேவிஸ் பிரிட்டோ வீட்டுக்கு வந்த நிலையில் மகனின் தலையை பார்த்து ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார். மகனை அழைத்துக் கொண்டு திசையன்விளை ராமகிருஷ்ணா பள்ளி எதிரே உள்ள சலூன் கடைக்கு வந்துள்ளார் நேவிஸ் பிரிட்டோ. கடையின் உரிமையாளர் சிவராமன் உணவருந்த சென்றதால் கடையில் யாரும் இல்லை. உடனே சிவராமனை செல்போனில் அழைத்த நேவிஸ் பிரிட்டோ தகாத வார்த்தைகளால் அவரை திட்டியதாக தெரிகிறது. ஆத்திரம் தீராத நேவிஸ் பிரிட்டோ கடையின் ஷட்டரை கீழே இழுத்து பூட்டு போட முயன்றுள்ளார். இதனை அருகில் இருந்த கடைக்காரர்கள் தடுத்தும் கேட்காமல் கடைக்குள் யாரும் செல்லக்கூடாது என மறித்ததாக தெரிகிறது. காவலரின் செயலை அங்கிருந்தவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். அதனையும் தடுக்க முயன்றார் நேவிஸ் பிரிட்டோ. சம்பவ இடத்திற்கு வந்த சலூன் கடை உரிமையாளர் சிவராமனிடம் நேவிஸ் பிரிட்டோவும் அவரது மனைவியும் கடும் வாக்குவாதம் செய்தனர். இந்நிலையில் சிறுவனை பார்த்த சிவராமன், இந்த சிறுவனுக்கு தான் முடியே வெட்டவில்லை என்றார். இந்த சிறுவன் எனது கடைக்கும் வரவே இல்லை என்று தெரிவித்தார். அதனை நேவிஸ் பிரிட்டோவும் அவரது மனைவியும் நம்ப மறுத்து தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த திசையன்விளை போலீசார் சிறுவனிடம் நடத்திய விசாரணையில் உண்மை வெளிவந்தது. பிரச்சனைக்கு காரணமான சிறுவன் தனது விருப்பப்படி நியூ ஸ்டைலில் ஹேர் கட் செய்ய நினைத்துள்ளார். இதற்காக நண்பர்களுடன் சென்று தொலைவில் உள்ள ஒரு கடையில் ஹேர் கட் செய்துள்ளார். பெற்றோர் திட்டுவார்கள் என்பதால் அவர் சிவராமனின் கடையில் ஹேர் கட் செய்ததாக தெரிவித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. தனது கடையில் நேவிஸ் பிரிட்டோ செய்த அராஜகம் குறித்து சலூன் கடைக்காரர் சிவராமன் திசையன்விளை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி சரவணன் காவலர் நேவிஸ் பிரிட்டோவை திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தார். சிறுவனின் விபரீத ஹேர் ஸ்டைலும் அதற்கு போலீஸ்கார தந்தையின் எதிர்வினையும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொலை செய்து விடுவதாக